ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஆங்கிலம் மே மாதம் 30ஆம் தேதி 2025ஆம் வருடம். இன்றைய திதி வளர்பிறை சதுர்த்தி திதி. நாளை சனிக்கிழமை விடியற்காலை 2:14 வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம். நாளை சனிக்கிழமை விடியற்காலை 2:08 வரை உள்ளது. இன்று சித்த யோகம். இன்று சதுர்த்தி விரதம். விநாயக பெருமான் ஆலயங்களில் விநாயக பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். அன்பர்கள் அனைவரும் அதில் பங்கு கொண்டு விநாயக பெருமான் அருளை பெற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 மணியிலிருந்து 1:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு திசை. பரிகாரம் வெள்ளம். சுப ஓரைகள். சுக்கிர ஓரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை. புதன் ஓரை காலை 7 மணி முதல் 8 மணி வரை. சந்திர ஓரை காலை 8 மணி முதல் 9 மணி வரை. குரு ஓரை காலை 10 மணி முதல் 11 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ஆகும். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி. சந்திரன் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சனி சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. ராகு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. நட்சத்திர பலன். அசுபதி. நினைத்த காரியம் ஜெயம் உண்டாகும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த காரியம் ஒன்று இன்று நடைபெறும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து தனவரவு உண்டு. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சகோதர வழி உறவுகள் பலப்படும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். சில பெண்கள் நகைகள் வாங்குவர். சில பெண்கள் நகை சீட்டு கட்டுவர். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். பரணி. மகாலட்சுமியுடைய அருள் உள்ளது. எதிர்பார்த்த இடத்திலிருந்து தனவரவு உண்டு. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உடல் நலனில் கவனம் தேவை. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு இடம் மாறுதல் உண்டு. ஊதிய உயர்வு உண்டு. கார்த்திகை. மனதில் பட்டதை பட்டென்று சொல்லிவிடுவீர்கள். யாரை பார்த்தாலும் எடை போட்டு விடுவீர்கள். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பிறரை பற்றி பேசாமல் இருப்பது நலம் பயக்கும். உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. எதிர்பார்த்த இடத்திலிருந்து இன்று தனவரவு உண்டு. தந்தை வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாமன் வழி உறவுகள்
ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வாய்ப்பு உண்டு. இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான். ரிஷபராசி. குரு சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சனி சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். கார்த்திகை. மனதில் தோன்றியவற்றை அப்படியே வெளியில் சொல்ல வேண்டாம். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று உயர்கல்வி கற்கச் செல்வர். நிதி சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரிவோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். இளைஞர்கள் சிலருக்கு கப்பலில் பணிபுரிய வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். சகோதர வழி உறவுகள் மேம்படும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். இரும்பு சார்ந்த வணிகம் லாபத்தை தரும். விவசாயிகள் லாபத்தை ஈட்டுவர். உத்தியோகத்தில் இருப்போருக்கு ஊதிய உயர்வு கிட்டும். ரோகிணி. மற்றவர்களை பற்றி பேசாமல் இருப்பது நலம் பயக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து தனவரவு உண்டு. மனதில் மகிழ்ச்சி நிலவும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. இளைஞர்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்க வாய்ப்பு உள்ளது. தந்தை வழி உறவுகள் பலப்படும். செவிலியர் பணியில் உள்ள பெண்களுக்கு ஊதிய உயர்வு கிட்டும். நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபத்தை தரும். மிருகசீரிஷம். தெய்வீக அனுகூலம் உண்டு. நினைத்த காரியம் கைகூடும். தந்தை வழி உறவுகள் பலப்படும். தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அவை நீங்கிவிடும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் சேர இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நிதி சார்ந்த விஷயங்கள் ஏற்றத்தை தரும். லாபத்தை தரும். மனமகிழ்ச்சி கூடும். இளைஞர்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வாய்ப்பு உள்ளது. சகோதர வழி உறவுகள் பலப்படும். பெண்கள் சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. இரும்பு சார்ந்த வணிகம் லாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர். மிதுன ராசி. சந்திரன் குரு சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. இன்று குரு சந்திர யோகம் உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சுக்கிரன் சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். மிருகசீரிடம். நினைத்த காரியத்தை இன்று செய்து முடிப்பீர்கள். எதிர்பாராத தனவரவு இன்று உண்டு. உடல் நலனில் கவனம் தேவை. தாய் வழி உறவுகள் பலப்படும். சகோதர வழி உறவுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் இன்று அவற்றை பற்றி பேச வேண்டாம். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். திருவாதிரை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. மற்றவர்களை பற்றி பேசாமல் இருப்பது நலம் பயக்கும். சகோதர வழி உறவுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்கள் ஏற்றதாய் அமையும். மனதில் மகிழ்ச்சி பொங்கும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும்.
பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான தனலாபத்தை தரும். புனர்பூசம் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். உடல் நலனில் கவனம் தேவை. எதிர்பாராத வகையில் இன்று தனவரவு உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இன்று முதலீடு செய்ய வேண்டாம். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை. மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் மற்றும் தாயார். கடகராசி சந்திரன் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. குரு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. ராகு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன் புனர்பூசம் சித்தர்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. கோபப்பட வேண்டாம். புன்னகை புரியுங்கள். காரியத்தை சாதியுங்கள். செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். கமிஷன் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று உயர்கல்வி கற்கச் செல்வர். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வாய்ப்பு உள்ளது. நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். பூசம் எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். இருந்தாலும் கோபப்பட வேண்டாம். நிதானம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். அதனால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் உயர்கல்வி கற்க வெளிநாடு செல்வர். பெண்களுக்கு லாபகரமான தினமாக இன்று அமையும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். உத்தியோகத்தில் உள்ளோர் ஊதிய உயர்வு அடைவர். ஆயில்யம் எதிலும் நிதானம் தேவை. வாய் வார்த்தையில் கவனம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். தந்தை வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். அதனால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். உயர்கல்வி கற்கச் செல்வர். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் அமையும். சின்னத்திர கலைஞர்கள் பிரகாசிப்பர். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் அன்னை பராசக்தி. சிம்ம ராசி சந்திரன் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. குரு சந்திர யோகம் இன்று உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சனி சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன் மகம் தலைமை தாங்கும் பண்பு மிக்கவர்கள் நீங்கள். செய்தொழிலில் அமோக லாபம் இன்று உண்டு. எதிர்பார்த்த இடத்திலிருந்து இன்று தனவரவு உண்டு. நினைத்த காரியத்தை இன்று சாதித்து முடிப்பீர்கள். அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் பின்னர் ஜெயம் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். கமிஷன் வியாபாரிகள் சுமாரான தனலாபத்தை அடைவர். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இன்று முதலீடு செய்ய வேண்டாம். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும்.
அலங்கார பொருட்கள் விற்பனை அங்காடி லாபத்தை ஈட்டும். நிலம் சார்ந்த முதலீடு இன்று மேற்கொள்ள வேண்டாம். பூரம் திட்டமிட்டபடி எல்லா காரியத்தையும் செய்து முடிப்பீர்கள். எதிர்பாராத தனவரவு இன்று உண்டு. குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிலவும். நிதி நிறுவனங்களில் வேலை பார்ப்போருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சகோதர வழி உறவுகளுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பெண்கள் சிலருக்கு ஏர்போர்ஸில் உத்தியோகம் செய்யும் பாக்கியம் கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். உத்தரம் எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இன்று முதலீடு செய்ய வேண்டாம். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிதி ஆதாரங்கள் மேம்படும். லாபகரமாக இருக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து தனவரவு இன்று உண்டு. தந்தை வழி உறவுகள் பலப்படும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். நிலம் சார்ந்த முதலீடு இன்று மேற்கொள்ள வேண்டாம். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். கன்னிராசி சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சனி சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. ராகு சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. நட்சத்திர பலன். உத்தரம் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் பின்னர் ஜெயம் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று உயர் கல்வி கற்கச் செல்வர். அஸ்தம் எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். இன்று எதிர்பாராத தனவரவு உண்டு. கமிஷன் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். ரியல் எஸ்டேட் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் பின்னர் நன்மை உண்டாகும். இளைஞர்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். நீண்ட நாட்களாக பிள்ளை பேறு இல்லாத பெண்களுக்கு அப்பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான தனலாபத்தை தரும். சித்திரை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் லாபம் உண்டு. சகோதர வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிட்டும். தந்தை வழி உறவுகளுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. கமிஷன் வியாபாரிகள் சுமாரான லாபத்தை ஈட்டுவர். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நிதி சார்ந்த விஷயங்கள் ஏற்றத்தை தரும். மனமகிழ்ச்சி கூடும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபத்தை தரும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வாய்ப்பு உள்ளது. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர். துலாம் ராசி சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. குரு சந்திர யோகம் இன்று உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சுக்கிரன் சனி சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. நட்சத்திர பலன். சித்திரை
நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். எதிர்பாராத தனவரவு இன்று உண்டு. இளைஞர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாளாக இந்நாள் அமையும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். திருமணம் ஆகாத பெண்களுக்கும் திருமண பாக்கியம் கூடி வரும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். நிலம் சார்ந்த முதலீடுகள் அமோக லாபத்தை தரும். இரும்பு சார்ந்த வணிகம் லாபத்தை தரும். சுவாதி மனதில் பட்டதை அப்படியே கூற வேண்டாம். மௌனம் கலக நாஸ்தி. இன்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசும். தொட்டதெல்லாம் பொன்னாகும். இளைஞர்களுக்கு புதிதாக வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். பொறுமை தேவை. மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தினால் நலம் பயக்கும். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். புதிதாக தொழில் தொடங்க சில பெண்களுக்கு வங்கி கடனுதவி கிடைக்கும். இரும்பு சார்ந்த வணிகம், ரியல் எஸ்டேட் வியாபாரம், நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபத்தை அள்ளித்தரும். விசாகம் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். மனதில் மனமகிழ்ச்சி கூடும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. குடும்பத்தில் குதூகலம் நிலவும். தந்தை வழி உறவுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்தி படிக்க வேண்டும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். பெண்கள் சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் கிட்டும். நிலம் சார்ந்த முதலீடுகள், இரும்பு சார்ந்த வணிகம், ரயில்வேயில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு லாபம் நிச்சயம் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன். விருச்சிக ராசி. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. குரு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சுக்கிரன் சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். விசாகம். எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும். உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் மேன்மை உருவர். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அனுஷம் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். உடல் நலனில் கவனம் தேவை. புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். தந்தை வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாமன் வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று உயர் கல்வி கற்கச் செல்வர். சகோதர வழி உறவுகள் பலப்படும். பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். கேட்டை. இன்று சந்திராஷ்டமம். எதிலும் நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். மாமூல் பணிகளை மேற்கொள்ளவும். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர்.
தனுசு ராசி. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. குரு சந்திர யோகம் இன்று உள்ளது. சூரியன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். மூலம். நினைத்த காரியம் கைகூடும். இன்று எதிர்பாராத தனவரவு உண்டு. வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். மனமகிழ்ச்சி கூடும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று உயர்கல்வி கற்கச் செல்வர். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இன்று முதலீடு செய்ய வேண்டாம். சகோதர வழி உறவுகளுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. நண்பர்கள், உறவினர்கள், தொழில் கூட்டாளிகள் மத்தியில் பேசும்போது நிதானம் தேவை, கவனம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். உறவினர்கள் வருகை உண்டு, அதனால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வாய்ப்பு உள்ளது. போராடம். வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். இளைஞர்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். எதிர்பாராத தனவரவு இன்று உண்டு. மனமகிழ்ச்சி கொள்வர். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவுகள் பலப்படும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். பெண்கள் சிலர் மருத்துவ கல்லூரியில் படிக்க வாய்ப்பு கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடு இன்று மேற்கொள்ள வேண்டாம். உத்திராடம். எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. நிதி ஆதாரங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். எதிர்பாராத தனவரவு இன்று உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு உண்டு. அரசாங்கத்தில் பணிபுரிவோருக்கு இடம் மாறுதல் உண்டு. ஊதிய உயர்வு பெறுவர். மாமன் வழி உறவுகள் பலப்படும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்ய வேண்டாம். பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடு இன்று மேற்கொள்ள வேண்டாம். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி. மகர ராசி. குரு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சுக்கிரன் சனி சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. நட்சத்திர பலன். உத்திராடம். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். பொறுமை தேவை. மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தரும் நாளாக அமையும். நிலம் சார்ந்த முதலீடுகள், இரும்பு சார்ந்த வணிகம், ரயில்வேயில் பணிபுரிவோருக்கு லாபகரமாக அமையும். திருவோணம். எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் சுமாரான தனலாபம் உண்டு. உடல் நலனில் கவனத்தை செலுத்த வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தந்தை வழி உறவுகள் மேம்படும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டகரமான நாளாக அமையும். சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வாய்ப்பு உள்ளது.
நிலம் சார்ந்த முதலீடுகள் ஏற்றத்தை தரும். அவிட்டம் தொட்டது பொன்னாகும். இரும்பு சார்ந்த வணிகம் லாபத்தை அள்ளித்தரும். நிலம் சார்ந்த முதலீடுகள் ஏற்றத்தை அள்ளித்தரும். பெண்கள் சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு. சில பெண்களுக்கு வெளிநாட்டில் பணிபுரிய வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். உயர் கல்வி கற்கச் செல்வர். உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. பணத்தை எண்ணி பார்த்து கொடுக்க வேண்டும். எண்ணி பார்த்து வாங்க வேண்டும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். கும்பராசி. சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சனி சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. ராகு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. அவிட்டம் இளைஞர்கள் சிலர் வெளிநாடு சென்று பணிபுரிய வாய்ப்பு கிடைக்கும். மாணவர்கள் சிலருக்கு வெளிநாடு சென்று கல்வி கற்க வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். நீண்ட நாள் பிள்ளை பேறு இல்லாத பெண்களுக்கு பிள்ளை பேறு பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். சதயம் எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். நினைத்த காரியத்தை இன்று சாதித்து முடிப்பீர்கள். பெண்கள் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ஐடி கம்பெனியில் பணிபுரியும் பெண்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். சில பெண்களுக்கு பணி மாற்றம் பெறுவர். இளைஞர்கள் சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்க வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்கள் ஐடி கம்பெனியில் வேலையில் அமர்வர். ரியல் எஸ்டேட் வியாபாரம் அமோக லாபத்தை தரும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை. மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். பூரட்டாதி நீண்ட நாட்களாக வாராத கடன் இன்று கொஞ்சம் வசூலாகும். இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். இளைஞர்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். சகோதர சகோதரி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். பெண்கள் சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நிலம் சார்ந்த முதலீடு சுமாரான தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் அன்னை பராசக்தி. மீனராசி. சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சனி சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. ராகு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. நட்சத்திர பலன். பூரட்டாதி உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பிறர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது சால சிறந்தது. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். உயர்கல்வி கற்கச் செல்வர். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும்.
பெண்களுக்கு மனமகிழ்ச்சி தரும் நாளாக இந்நாள் அமையும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், மாமூல் பணிகளை தொடரவும். உத்தரட்டாதி உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பிறர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது சால சிறந்தது. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். அரசாங்கத்தில் பணிபுரிவோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று உயர் கல்வி கற்கச் செல்வர். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். பெண்கள் மனமகிழ்ச்சி கொள்வர். புதிதாக தொழில் தொடங்க வாய்ப்பு உள்ளது. ரேவதி பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. தந்தை வழி உறவுகள் பலப்படும். மாமன் வழி உறவுகள் பலப்படும். கமிஷன் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று உயர் கல்வி கற்கச் செல்வர். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடு. 12 ராசி அன்பர்களும் இன்று வெள்ளிக்கிழமை சதுர்த்தி திதி காலையில் விநாயக பெருமான் ஆலயம் சென்று அருகம்புல் சாற்றி பசுனை தீபம் ஏற்றி வணங்கிய பின்னர் மாலையில் லட்சுமி தாயார் சன்னதிக்கு சென்று மல்லிகை புஷ்பம் சாற்றி பசுனை தீபம் ஏற்றி மனதார வணங்கினால் எல்லா வளமும் கிட்டும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.